ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை கூட தேவனுடைய வார்த்தையை இந்த ஆன்லைன் மூலமாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் பாதையிலே இந்த அத்தி மரத்தை குறித்து ஒரு ஓமையாகவும், இன்னொரு இடத்துல அத்தி மரத்தை தன்னுடைய சீசர்களுக்கு ஒரு பட்டு போகிற மரமாகவும் அங்கே காண்பிக்கிறார். இங்கே 2 அத்தி மரத்தை குறித்து தேவனாய கர்த்தர் அதனுடைய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த சத்தியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதில் ஒரு ரகசியம் அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை குறித்து சொல்லுகிற பொழுது தேவனுடைய வருகைக்கு ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு உணர்வை அங்கே கொடுக்கிறார். தான் ஒரு அத்தி மரத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அந்த வேதாகமத்தை படிக்கிற பொழுது நமக்கு அது ஒரு ரகசியம் விளங்குகிறது. தேவனுடைய வருகைக்கு ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். முதலாவது, நான் இந்த வேதாகமத்திலிருந்து அத்தி மரத்தை குறித்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் லூக்கா 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிற பொழுது அங்கே ஒரு ஊமையாக தேவனாய கர்த்தர் அவருடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார் ஒரு காரியத்தை குறித்து. அப்பொழுது அவர் ஒரு ஊமையாக சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு ஒரு ஊமையாக ஒரு அத்தி மரத்தை குறித்து சொல்லுகிறார். எப்படி என்றால், ஒருவன் தன் தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அந்த அத்தி மரத்தில் தன் கனியை தேடின போது கனி கிடைக்கவில்லை. கனியை தேடின போது அங்கே கனி இல்லை. அப்பொழுது 13ஆம் அதிகாரம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அந்த தோட்டக்காரன் என்ன செய்கிறான் என்றால், அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, யார் தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தால் அந்த எஜமான் அந்த தோட்டக்காரனை நோக்கி இவ்வாறாக சொல்லுகிறான், இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலைத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். பாருங்கள், தோட்டத்தில் அத்திமரம் நடப்பட்ட அத்திமரம் வளர்ந்தது, ஆனால் கனி இல்லை. அவன் அந்த எஜமான் அந்த தோட்டக்காரனை பார்த்து சொல்லுகிறான், இதை வெட்டி போடு, இது எதற்காக இருக்கிறது என்று. இந்த உலகத்தில் இந்த அத்திமரம் இந்த பூமியில் எதற்காக இருக்கிறது, இந்த மண்ணை ஏன் கெடுக்கிறது என்று அவன் அங்கே சொல்லுகிறான். அப்பொழுது அந்த தோட்டக்காரன் என்ன செய்கிறான் என்றால், அடுத்த வருஷம் சொல்லப்படுகிறது, அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இங்க அந்த சகோதரன் என்ன சொல்லுகிறான் என்றால், இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இதை வெட்டி போடலாம் என்று சொல்லுகிறான். ஒரு வருஷம் கூட இருக்கட்டும். இங்க ஒரு ஓமை என்றால், இந்த அத்திமரம் என்று பார்க்கிற பொழுது இங்க இயேசு கிறிஸ்து மனிதனை குறித்து சொல்லப்படுவதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால், ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனாய கர்த்தரோடு இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் பலப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். சத்தியத்துக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நீதிக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி அவர் எண்ணி நினைத்த மனிதன் அங்கே அவர் வந்து பார்க்கிற பொழுது அவன் அதற்கு ஏற்றவனாக இல்லாதபடி போகிறான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு முன்பாக பல கட்டளைகளை கொடுத்தார். இந்த பூமிக்கு பல கட்டளை மனிதர் மூலமாக கொடுத்த அந்த கட்டளைகளை பின்பற்ற சொன்னார். மனிதன் எவ்வாறு நடக்க வேண்டும், பாவத்திலிருந்து எப்படி அவன் விடுதலையாகி அவன் விலகி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மனிதன் அவைகளை விட்டு விலகி தன் சுயமாய் வாழ விரும்பினார். மாம்ச சிந்தனையில் அவன் ஆவிக்குரிய சிந்தனை விட்டு மாமிக்குரிய சிந்தனை வாழ்ந்தான். இதனால் என்ன ஆறுது என்றால், தேவன் விரும்பினது அங்கே நடைபெறாதபடி போகிறது. அப்படி இருந்தும்
அந்த தோட்டக்காரன் என்ன சொல்கிறான் என்றால், 1 வருடம் கூட நாம் பார்த்து கொள்ளலாம். இது அந்த 1 வருடம் கூட நான் இவருக்கு சத்தியத்தை போதிக்கிறேன், நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், நீதியை சொல்லுகிறேன், கட்டளைகளை சொல்லுகிறேன், ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாக எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன், நித்திய வாழ்வுக்கு வழியை சொல்லுகிறேன். அப்படியும் அவன் கீழ்ப்படியவில்லை என்றால் இவனை அழித்து விடலாம் என்று சொல்லுகிறான். அப்படி இந்த உவமையாக சொல்லுகிற பொழுது நான் இதை குறித்து என்ன நினைக்கிறேன் என்றால், இங்கே எரி போட்டு வளர்க்கப்படுகிற அந்த அத்தி மரமானது இப்போ வளர்ந்து நிற்கிறது. 3 வருடம் கனி கொடுக்கவில்லை. அங்கே வெட்டி போட சொன்ன எஜமானுக்கு 1 வருடம் கூட பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறார். இந்த தோட்டக்காரன் மூலமாக 1 வருடம் கூட பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிற போது அந்த 1 வருடம் அது கனி கொடுக்கவில்லை. அதனால் என்ன ஆகிறது என்றால், மத்தேயு நாம் 21ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்றால் அங்கே ஒரு சத்தியம் அங்கே வெளிப்படுகிறது. மத்தேயு 29ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம். இங்கே அப்படி ஒரு சூழ்நிலை. எந்த அத்திமரம் மீண்டும் ஒரு முறை எரு போட்டு அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து பார்ப்போம் என்று 1 வருடம் காத்து அந்த தோட்டக்காரருக்கு அனுமதி கொடுத்தாரோ, அந்த அத்திமரம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது வேதாகமத்தில் நான் படிக்கிறேன். 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். இயேசு கிறிஸ்து பெத்சனியாவிலிருந்து நகரத்துக்கு போகிற வழியிலே ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். இந்த அத்திமரத்தை பார்க்கிற பொழுது அந்த வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. அதை நான் படிக்கிறேன், பாருங்கள். அப்பொழுது அவர் பெத்சனியாவிலிருந்து நகரத்து போய் கொண்டிருக்கார். அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாதிருக்க கடவுதி என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிட்டு. இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இளங்கிளை அன்றி ஒன்றையும் காணாமல் வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாயிருக்க கூடாது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிட்டு. நாம் இந்த வசனத்தில் இங்கே அத்திமரம் அதில் கனியை தேடினார், இல்லை, சபித்தார், கெட்டு போனது என்று சொல்கிறார். ஆனால் மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிற பொழுது, அந்த காரியத்தை குறித்து படிக்கிற பொழுது அதே சம்பவம் அங்கே கொஞ்சம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், அப்பொழுது இயேசு கிறிஸ்து இதே சம்பவத்தை அங்க கொஞ்சம் விரிவாக ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறபடி அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. என்னவென்றால், அப்பொழுது மறுநாள் அவர் பெத்சானியாவிலிருந்து புறப்பட்டு போகையில், அதாவது மார்க்கு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. அவர்கள் பெத்சானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டானவுடன் அப்பொழுது இலையில் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமாயிராதபடியால் அங்கே அத்திமரத்தில் கனியை எதிர்பார்த்தார். அதில் கனி இல்லாதபடினால் அங்கே சபித்து அது பட்டு போயிற்று என்று நாம் மத்தேயில் படிக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு ரகசியத்தை அங்கே அழுத்தி சொல்லுகிறார். என்னவென்றால், தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமா இராதபடிதால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. நன்றாக நாம் சிந்திப்போம் என்றால், அத்திமர காலம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வழியில் வருகிற பொழுது அந்த அத்திமரத்தை நோக்கி போகிறார். அங்கே அதனிடத்தில் போய் அதை பார்க்கிற பொழுது அதன் கிளைகளை அல்லாமல் அத்தி பழம் இல்லை. ஆனால் அது அத்தி பழம் கொடுக்கிற காலம் அல்ல. நன்றாக சிந்தித்து பாருங்கள், அது அத்தி பழம் கொடுக்கிற காலம் அல்ல. ஆனால் தேவனாய கர்த்தர் அதை சபித்து அது பட்டு போகிற அளவுக்கு அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. தேவனாய கர்த்தர் அதை சபிக்கிறார், அது பட்டு போகிறது. அதற்கு பின்பாக சீசர்கள் அந்த மரத்தை பட்டு போனதை பார்த்து அது தேவனிடத்தில் சொல்லுகிறார்கள். அவர் பிறகு அவருடைய விசுவாசத்தை பற்றி சொல்றார். ஆனால் நான் இங்க என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன் என்றால், இது வருகைக்கு, இயேசுடைய வருகைக்கு ஒரு உதாரணமாக இந்த வேதாகம் அமைந்துள்ளது, இந்த சத்தியம் அமைந்துள்ளது. எப்படி என்றால், இந்த உலகத்தில் நமக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டுள்ளது.
வேதாகமத்தில் அநேக காரியங்களை கொடுத்து நமக்கு அவருடைய பிள்ளைகள் நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட நித்திய ஜீவ வழிகளை கொடுத்து போதிக்கப்பட்டிருக்க நாம் அறிந்து கொள்கிறோம். அதுவும் நம் வேதத்தை படித்துக் கொண்டு நித்திய வழிகளுள்ள வழிகளை அறிந்து கொண்டு வாழ்கிற நாம் அதற்கு கீழ்ப்படியவில்லை. மணவாளன் வருகிறார். எப்போது? மணவாளன் வருகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார். மணவாளன் வருகிறார். எப்பொழுது? கடைசி காலங்களில் மணவாளன் வருகிறார். வருகிற பொழுது என்ன நடக்கும் சம்பவம்? மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக இல்லாதபடி இந்த அத்திமரத்தை போல் நாம் நிற்கிறோம். மணவாளன் விரும்புகிற மணவாட்டியா இல்லாதபடி இந்த அத்திமரம் எப்படி கனி கொடுக்காமல் இருந்தது, அது போல நம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடி வாழ்ந்தபடினால் அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டது போல நாம் சபிக்கப்பட்டு நித்திய வாழை இழந்து போவோம். அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டவுடன் அது பட்டு போனது போல நாம் தேவனாய கர்த்தர் வருகிற பொழுது அது கனி கொடுக்காத காலமா இருந்தாலும் அது கனி கொடுக்க வேண்டும். அங்கே அத்திமரம் அவர் சொல்லப்பட்ட ஓமை இதுதான், நமக்கு சொல்லப்பட்ட காரியம் இதுதான். தேவன் வரும்போது அது கனி கொடுக்க காலம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீ கனி கொடுக்க வேண்டும். அவர் விரும்புறது கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த அத்திப்பழம் கொடுக்கவில்லை, அதனால் சபித்தார். அன்பு சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அத்திமரம் கனி கொடுக்க வேண்டும். அவர் எப்ப வந்தாலும் சரி அது கனி கொடுக்கதான் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாய கர்த்தர் வருகிற பொழுது நம்மை அவர் அழைத்து கொண்டு போக வருகிற போது நாம் கனி கொடுத்து ஆயத்தமாக இருக்க மனவாட்டியா இருக்க வேண்டும். அதேதான் இந்த வேதாகமம் இங்கே அழுத்தமாக நமக்கு பத்தி நம் இருதயத்தில் அந்த வசனத்தின் மூலமாக ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. ஆவிக்குரிய சத்தியம் அங்கே வெளிப்படுகிறது. ஏனென்றால் அது கனி கொடாத காலம். ஒரு மரத்தை குறித்து நம்ம அறிவோம் என்றால் அது கனி கொடுக்கிற நேரத்தில் தான் கனி கொடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை ஏன் சபித்தார்? இங்கே சீசர்களுக்கு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் வரும்பொழுது நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். தேவன் வரும்போது அவரோடு சொல்லுவதற்கு நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளையாக வேதத்திற்குள்ளான வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவன் எப்படி அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டுமோ, அவர் கனி கொடுக்க அவர் விரும்புகிற பொழுது கனி கொடுத்து நீ ரெடியாக இருந்து ஆயத்தமா இருக்க வேண்டும். அவர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அவர் கனி கொடுக்கிற நேரம் வரலாம், கனி கொடுக்காத நேரம் வரலாம், அந்த மரம் ஆயத்தமா இல்லாத நேரம் வரலாம். ஆனால் அவர் வரும்போது நான் கனி கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வரும்போது கனி கொடுக்க வேண்டும். இந்த கனியை தான் அவர் இங்கே ரகசியமாக வெளிப்படுத்துகிறார். ஒரு இடத்தில் அந்த கனி கொடுக்காத காலம் என்று அழுத்தி சொல்லப்படுற ஆனா மார்க்கில் அது அழகாக அழுத்தி சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தேவனாய கர்த்தர் இந்த அத்தி மரத்தை பார்த்து சபிக்க வேண்டிய அந்த சூழ்நிலை இல்லை. ஆனால் அங்கே சபிக்கிறார் என்றால் தேவன் விரும்புகிறதை செய்யாத மனிதன் அப்படித்தான் சபிக்கப்படுவான். தேவன் விரும்புகிறதை செய்யாத மனிதன் அப்படிதான் சபிக்கப்படுவான். அக்கினி கடலை தள்ளப்படுவான். நியாய தீர்ப்பு நாள்ல நீ கனி கொடுக்கிறவனாக இருந்து அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பு நிற்கிறதுக்கு தகுதி உடையவனாக மாற்றப்பட வேண்டும் என்றால் அவர் எப்போது வேண்டாம் நீ ஆயத்தமாயிரு கனி கொடுத்து. இங்க அதுதான் சபிக்கப்பட்டது மரம் கனி கொடுக்காத அப்படினால் நாம் அக்கினிக்கு தள்ளப்படுவோம். அங்கே சபிக்கப்பட பட்டு போனது, இங்கே அக்கினி தள்ளப்பட்டால் எரிந்து போவோம். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தின் மூலமாக இந்த தேவ செய்தியை கொடுத்த தேவன் செய்த கிருபைக்காக நன்றி கூறி ஜெபத்தோடு முடிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே, அன்பு நிறைந்த தகப்பனே, அருமை ரட்சகர ஆவியானவரே, உங்களுடைய சமூகத்திற்கு இருக்கோம் அப்பா. ஆண்டவரே, நீர் அந்த வேதத்துக்குள்ளாக வாழ் நாங்கள் நித்திய ஜீவனுடைய வாழ்க்கைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பூமிக்குரிய கூடாரங்களுக்கு குடியிருந்தது போதும் தகப்பனே. ஆவிக்குரிய கூடாரங்கள் தேவனோடு நாங்கள் சஞ்சரிக்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேணும் தகப்பனே. அனுதினம் வேதத்திற்குள்ளாக வாழ வேண்டும். எங்களை பாவம் மேற்கொள்ளாதபடி வாழ வேண்டும். பரிசுத்தமாக வாழ வேண்டும். உமது ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நாங்கள் ஒருபோதும் பின்மாற்றம் அடையாதபடி வாழ வேண்டும் அப்பா. இந்த உலகத்தை உடைய கருத்தில் கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த உலகத்து ஜனங்களை உடைய கருத்தில் கொடுக்கிறேன் அப்பா. உமது ரத்தத்தால் கல்வி அபிஷேகத்தால் நிரப்பி பரிசுத்த வழியிலே என்று சொல்லுங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் மனிதன் நடக்கிற நடைகள் ஆண்டவர் உம்முடைய வழிகளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.